கிராமத்துல ரொம்பவே முடியாம இருக்கிற இவங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக சிட்டிக்கு வேலை தேடி வரா. ஒரு ரிக்ஷா ஷாப்ல போய் வேலை கேட்கறா. இங்க பொம்பளைங்களுக்குன்னா வேலை கிடையாது, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானே இந்த பொண்ணு அனுப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ரோட்ல போறப்ப நிறைய ரிக்ஷா டிரைவரனா பாக்குறா. எல்லாருமே ஆம்பளையா தான் இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவளும் இவளோட வீட்டுக்கு போய் இவளோட ஹேரனா கட் பண்ணி பாய்ஸ் போடுற ஷர்ட்னா போட்டு ஒரு பொண்ணா இருந்தவ ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆணாவே மாறிடுறா. ரோட்ல ஒருத்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிக்ஷானா தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணனால அவரு இவளை ஒரு பையன் நினைச்சு ரிக்ஷா ஷாப்லயும் வேலைக்கு சேர்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இவ கையில ஒரு ரிக்ஷாவே கொடுத்துடுறாங்க. ஆரம்பத்துல இவளுக்கு ரூட்னா தெரியாதனால ரொம்பவே கஷ்டப்படுறா. இவளுக்கு நல்லா டிராயிங் திறமை இருக்கிறனால ரோட்லயே மேப்பனா வரைஞ்சு பார்த்து அந்த ரூட்டனா கத்துக்கிறா. இந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையேன்னு அந்த ஓனர் கிட்ட போய் கேட்டா இங்கே தங்கிக்கோன்னு சொல்றாங்க. அங்கேயே சாப்பாடுனா குடுக்குறாங்க. அங்க குடுக்குற சாப்பாடுனா சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிக்கிறா. என்ன ஒண்ணு, இவளை சுத்தி எல்லாருமே ஆம்பளைங்களா இருக்கிறது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.